அஸ்ஸலாம் வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. புனித ரமலான் மாதம் நோன்பு திறக்கும் போதோ தஹஜத்திலோ புனித லைலத்துல் கத்ர் இரவிலோ நான் கேட்க வேண்டிய முக்கியமான துவா. இந்த வீடியோவை பாருங்கள். இறைவனிடம் இறைஞ்சுதல். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலிக்க சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ சல்லிம் அலைஹி. யா அல்லாஹ், கிருபையாளனே, உன்னுடைய அருளால், உன்னுடைய தயால குணத்தால், உன்னுடைய அருட்பெரும் கொடையால் எங்கள் நாயகம் உனது ஹபீப் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டால் நீ எங்களுக்கு அருளிய புனித திருமறையான புனித திருக்குர்ஆனின் பொருட்டால் நாங்கள் உன்னிடம் மன்றாடி வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். யா அல்லாஹ், எங்களுடைய துவாக்களை கபூல் செய்து ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் எங்கள் ஆயுள் நாள் தொடங்கி இதுவரை தொழுத தொழுகைகளிலும் ஓதிய ஓதுதல்களிலும் செய்த திக்ர்களிலும் செய்த நல்ல அமல்களிலும் நோற்ற நோன்புகளிலும் செய்த உம்ராக்களிலும் செய்த ஹஜ்ஜிலும் செய்த தர்ம காரியங்களிலும் ஏதேனும் குற்றம் குறை இருந்தால் அவற்றையெல்லாம் உன்னுடைய கிருபையை கொண்டு மன்னித்து அனைத்து அமல்களையும் முழுமையாக ஏற்று அதற்குரிய பலன்களும் பாக்கியமும் எங்களுக்கு முழுமையாக கிடைக்க அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இனிமேல் நாங்கள் செய்கின்ற அனைத்து அமல்களையும் சரிவர செய்பவர்களாகவும் குற்றம் குறையின்றி செய்பவர்களாகவும் உனக்கு பொருத்தமான வகையில் செய்பவர்களாகவும் ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் சிறிதும் பெரிதுமாய் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து பாவ மன்னிப்படுத்து விமோச்சனம் கிடைக்க அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், அவளுடைய கபரை வெற்றியை நீக்கி அவர்களை நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கவாசிகளாகவும் ஆக்கி அருள் புரிவதோடு அவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை நசீபாக்கி தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்களும் எங்களுடைய வாழ்க்கை துணைகளும் மக்களும் எங்களுடைய உடன்பிறப்புகள் குடும்பத்தினர்கள் அனைவர்களும் உற்றார் உறவினர்கள் மற்றும் உலக மூமின்கள் முஸ்லிம்கள் அனைவர்களும் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் சிறிதும் பெரிதுமாய் சொல்லாலும் செயலாலும் கல்வாலும் நாவாலும் எண்ணங்களாலும் மற்றும் அனைத்து வகையிலும் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து பாவ மன்னிப்பளித்து விமோச்சனம் கிடைக்க அருள் புரிவதோடு நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கவாசிகளாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு கசடு இல்லாத கல்வியும் கஷ்டமில்லாத வாழ்க்கையும் நசீபாக்கி தந்து காத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கல்விகளை நிலையாகி எங்களுடைய கல்விகளை உன்னுடைய அர்ஷாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சக்ராத்துகளிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற உன்னுடைய திருக்கலிமாவை கல்வாலும் நாவாலும் மெய்யாலும் உச்சரிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், ஷைத்தானை எங்களை விட்டு முழுமையாக தூரமாக்கி ஷைத்தான்களிலிருந்து எங்களை முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்பவர்களாகவும் உனக்கு பொருத்தமான வகையிலே குறித்த நேரத்திலே செய்பவர்களாகவும் எங்களை ஆக்கி அருள் புரிவதோடு உனக்கு பிடித்தமான நல்ல அடியார்களாக எங்களை தேர்ந்தெடுத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், சக்கராத்து வேதனையிலிருந்தும் கபருடைய வேதனையிலிருந்தும் மகஷருடைய கேள்வி கணக்கிலிருந்தும் நரக நெருப்பிலிருந்தும் எங்களை பாதுகாத்து எங்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை நசீபாக்கி தந்து காத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் முதன்மையாக நுழைகின்ற கூட்டத்தாருடன் எங்களை சேர்த்து வைத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் உன்னுடைய பொருத்தத்தை கொண்டு உனது ஹபீப் எங்கள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையில் அவருடைய அருமை சஹாபாக்களும் நாங்களும் எங்களுடைய தாயாரும் தகப்பனாரும் வாழ்க்கை துணைகளும் எங்கள் மக்களும் எங்களுடைய உடன்பிறப்புகள் குடும்பத்தினர்கள் அனைவரும் மற்றும் உலக மூமின்கள் முஸ்லீம்கள் அனைவரும் அமர்ந்திருக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்பொழுதும் தரிசித்து கொண்டிருக்கின்ற பாக்கியம் பெற்றவர்களாகவும் அவர்கள் மூலம் உன்னை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாகவும் அதற்கு எங்களை தகுதியுடையவர்களாகவும் ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நீ எங்களுக்கு எத்தனையோ நியமத்துகளை வாரி வழங்கியிருக்கின்றாய். யா அல்லாஹ், இதுவரை எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் எவ்வித குறையும் என்று பூர்த்தி செய்திருக்கின்றாய். யா அல்லாஹ், உன்னுடைய கிருபையை கொண்டு எங்களுக்கு உன்னுடைய காபத்துல்லாவை தரிசிக்கும் பாக்கியத்தை தந்து ஹஜ் செய்யும் பாக்கியத்தை தந்திருக்கின்றாய். யா அல்லாஹ், எங்களுடைய நன்றிகளை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஷுக்ர் லில்லாஹ். எங்களில் யாரெல்லாம் இதுவரை ஹஜ்ஜினுடைய பாக்கியம் கிடைக்காமல் இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தினர்கள் அனைவருக்கும் விரைவிலேயே உன்னால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கிடைக்க அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் நாயகம் உனது ஹபீப் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னிடமிருந்து எதையெல்லாம் கேட்டு பெற்றார்களோ அவற்றையும் எங்களுக்கு நசீபாக்கி தந்து காத்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் நாயகம் உனது ஹபீப் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னிடமிருந்து எவற்றையெல்லாம் பாதுகாவலாக தேடினார்களோ அவற்றிலிருந்து எங்களையும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய நேசத்தை பெறுவதற்காக நாங்கள் பின்பற்ற வேண்டியவளை ஏதேனும் எங்களுக்கு தெரியாமல் இருந்தால் உன்னுடைய கிருபையை கொண்டு அவற்றையெல்லாம் எங்களுக்கு அறிவித்து தருவாயாக. யா அல்லாஹ்,
உன்னுடைய கோபத்தை பெறக்கூடிய காரியங்கள் ஏதேனும் எங்களுடைய நடைமுறை பழக்க வழக்கங்களில் இருந்தால் உன்னுடைய கிருபையை கொண்டு அவற்றை எங்களை விட்டு நீக்கி அவற்றை எங்களுக்கு மறக்கடித்து விடுவாயாக யா அல்லாஹ். எங்களுடைய சந்ததியர்களும் வம்சாவழியினர்களும் முன்னால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்க அருள் புரிவாயாக யா அல்லாஹ். எங்களுடைய சந்ததியர்களும் வம்சாவழியினரும் இந்த உலகம் உள்ள அனைவரும் தழைத்து வாழ அருள் புரிவதோடு அவர்கள் உனக்கு பொருத்தமான நல்ல அடியார்களாகவும் வாழ அருள் புரிவாயாக யா அல்லாஹ். எங்களுடைய வாழ்க்கை துணைகளுக்கும் மக்கள்மார்கள், எங்களுடன் உடன்பிறப்புகள், குடும்பத்தினர்கள், உற்றார் உறவினர்கள் மற்றும் உலக மோமின்கள் முஸ்லிம்கள் அனைவருக்கும் நீ பொருத்தி கொள்ளக்கூடிய நீடித்த ஆயுளையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் தந்து செய்வினை, வஞ்சனை, நோய், பேய், சைத்தான் கோளாறுகள் அனைத்திலிருந்து பாதுகாத்து நீ பொருந்தி கொள்ளக்கூடிய ஹலாலான இரண பறக்கத்தையும் செல்வத்தையும் ரிசக்கையும் ஈத்துவக்கையும் இனிய தன்மைகளையும் அபரிதமாக விஸ்தீர்ணமாக்கி தந்த அருள் புரிவாயாக யா அல்லாஹ். எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உன்னுடைய திக்ரிலும் நீ எங்களுக்கு வாரி வழங்கி இருக்கின்ற நியமத்துகளுக்கும் சுக்ரு செய்வதிலும் கழித்திட அருள் புரிவாயாக யா அல்லாஹ். எங்களுடைய வாழ்நாள் முழுமைக்கும் உன்னுடைய பாதுகாப்பை வாரி வழங்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ். எங்களுக்கு நீ பொருந்தி கொள்ளக்கூடிய ஹலாலான இரண பறக்கத்தையும் செல்வத்தையும் ரிசக்கையும் விஸ்தீர்ணத்தையும் தந்து சொந்தத்தில் தொழில்துறைகள் உருவாக்கி தந்து காத்து அருள் புரிவாயாக யா அல்லாஹ். சொந்தத்தில் தொழில்துறைகள் வைத்திருப்பவர்களுக்கு தொழில் விஸ்தீர்ணத்தையும் செழிப்பையும் பறக்கத்தையும் தந்து தொழில்துறைகள் பல்கி பெருகிட அருள் புரிவாயாக யா அல்லாஹ். மனிதர்களில் கொடியவர்களாகவும் பொறாமைக்காரர்களும் தீய சக்திகளாலும் பில்லி வஞ்சனை சூது செய்வினை செய்வோர்களும் நப்சினுடைய சதிகளாலும் எதிர்பாராத விளைவுகளாலும் கண்ணேறுகளாலும் மற்றும் இயற்கையின் சீற்றங்களாலும் மற்றும் நீர் நெருப்பு காற்று வாகன போக்குவரத்து இவைகளாலும் எவ்வித தீங்குகளும் துயரங்களும் கஷ்டங்களும் விபத்துகளும் ஏற்படாமல் எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக யா அல்லாஹ். எங்களுடைய மக்கள்மார்கள் அனைவருக்கும் நீ பொருந்தி கொள்ளக்கூடிய நீடித்த ஆயுளையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் தந்து அவர்கள் நன்கு படித்து நல்ல அறிவுள்ள பிள்ளைகளாகவும் நன்கு ஓதி இல்முள்ள பிள்ளைகளாகவும் எல்லா செல்வங்களையும் சிறப்புகளையும் பெற்று உனக்கு பிடித்த பிள்ளைகளாக உன்னுடைய பாதுகாவலில் வாழ அருள் புரிவாயாக யா அல்லாஹ். எந்த சூழ்நிலையிலும் எங்களுடைய பிள்ளைகள் உன்னுடைய கோபத்தையே எங்களுடைய கோபத்தையே பெற்றுவிடாமல் அவர்களை பாதுகாத்து அருள் புரிவதோடு நாங்களும் உன்னுடைய கோபத்தை எங்களுடைய தாய் தந்தையரின் கோபத்தையே பெற்றுவிடாமல் பாதுகாத்து அருள் புரிவாயாக யா அல்லாஹ். இதுவரை எங்களுடைய தாய் தந்தையர்கள் கோபத்தை பெற்றிருந்தால் உன்னுடைய கிருபையை கொண்டு அவர்களை எல்லாம் மன்னிக்க செய்து நீயும் எங்களை மன்னித்து இனிமேல் எந்த கோபத்தையும் பெற்றுவிடாமல் பாதுகாத்து அருள் புரிவாயாக யா அல்லாஹ். எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரின் மத்தியிலும் உலக மூமின்கள் முஸ்லீம்கள் அனைவரின் மத்தியிலும் எங்கள் குடும்பங்களில் உள்ள தம்பதியர்கள் அனைவர்கள் மத்தியிலும் ஒற்றுமை தந்து அருள் புரிவாயாக யா அல்லாஹ். எங்கள் குடும்பங்களில் உள்ள தம்பதியர்கள் அனைவர்களும் ஒரு புருஷன் ஒரு மனைவியாய் எல்லா செல்வங்களையும் சிறப்புகளையும் பெற்று உனக்கு பொருத்தமான தம்பதிகளாக இல்லறத்திலே நல்லறம் பேரி வாழ அருள் புரிவாயாக யா அல்லாஹ். எங்களுக்கு நீ பொருந்தி கொள்ளக்கூடிய அறிவையும் ஆற்றலையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஈமானையும் இல்மையும் இறையச்சத்தையும் தக்வாவையும் எல்லா நன்மைகளும் தீமைகளும் உன்னுடைய புறத்தில்தான் கிடைக்கின்றன என்ற பரிசுத்தமான நம்பிக்கையும் விஸ்தீர்ணமாக்கி தந்து காத்தருள் புரிவாயாக யா அல்லாஹ். எங்களுக்கு நீ பொருந்தி கொள்ளக்கூடிய நிம்மதியான வாழ்க்கையும் சுபிட்சமான வாழ்க்கையும் கண்ணியமான வாழ்க்கையும் மரியாதைக்குரிய வாழ்க்கையும் சீரான வாழ்க்கையும் சிறப்பான வாழ்க்கையும் சலாமத்தான வாழ்க்கையும் நசீபாக்கி தந்த அருள் புரிவாயாக யா அல்லாஹ். நாங்கள் வசிக்கின்ற இல்லங்களிலும் புசிக்கின்ற உணவிலும் உடுத்துகின்ற உடையிலும் எங்களுக்கு பரக்கத்தை தந்து காத்த அருள் புரிவாயாக யா அல்லாஹ். எங்கள் இல்லங்களுக்கும் உள்ளங்களும் சிறக்க அருள் புரிவாயாக யா அல்லாஹ். நாங்களும் எங்களை சேர்ந்தவர்களும் பிறந்த ஊரிலும் பிறந்த நாட்டிலும் வசிக்கின்ற நாட்டிலும் சுபிட்சத்தையும் நிம்மதியும் அமைதியும் கண்ணியத்தையும் தந்த அருள் புரிவதோடு காபிர்களாலும் கொடியவர்களாலும் மற்றும் எதிர்பாராத விளைவுகளாலும் எவ்வித தீங்குகளும் துயரங்களும் கஷ்டங்களும் ஏற்படாமல் எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக அல்லாஹ். நாங்களும் எங்களை சேர்ந்தவர்களும் வசிக்கின்ற நாட்டிலும் மற்றும் உலகம் முழுவதும் ஆட்சியாளர்களால் உலக மோமின்கள் முஸ்லீம்கள் அனைவர்களுக்கும் சுபிட்சத்தையும் நிம்மதியும் கண்ணியத்தையும் தந்து அருள் புரிவாயாக அல்லாஹ். இதுவரை எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் எவ்வித குறையும் என்று பூர்த்தி செய்து வைத்தது போல் இனிமேல் ஏற்படுகின்ற தேவைகளையும் எவ்வித குறையும் இல்லாமல் பூர்த்தி செய்து வைப்பாயாக அல்லாஹ். எங்களுடைய தேவைகள் எதற்காகவும் மற்ற மாநிலத்திலோ அல்லது உன்னுடைய வேறு எந்த படைப்பினங்களிடத்திலோ போய் நாங்கள் கையேந்தி நின்று விடாமல் எங்கள் பாதுகாத்து அருள் புரிவாயாக அல்லாஹ். எங்களிலும் எங்களுடைய குடும்பங்களிலும் யாரெல்லாம் நோய் நொடிகளோடு கஷ்டப்படுகின்றார்களோ அனைவருடைய நோய்களை நீக்கி அனைவர்களுக்கும் நல்ல சுகத்தை தந்து அருள் புரிவாயாக அல்லாஹ். எங்களிலும் எங்களுடைய குடும்பங்களிலும் யாரெல்லாம் எந்தெந்த தேவைகளோடு இருக்கின்றார்களோ அந்த தேவைகளெல்லாம் பூர்த்தி செய்து எந்தவித குறையும் இல்லாமல் பூர்த்தி செய்து வைப்பாயாக அல்லாஹ். எங்களுடைய குடும்பங்களிலும் இருக்கின்ற திருமணமாகாத ஆண் பெண் குமார்கள் அனைவர்களுக்கும் சிறப்பான முறையில் விரைவிலே திருமணம் நடைபெற அருள் புரிவாயாக அல்லாஹ். எங்களிடம் எங்களுடைய குடும்பங்களிலும் யாரெல்லாம் வேலை வாய்ப்புகள் இல்லாமலும் வருமான குறைவுகளோடும் இருந்து கஷ்டப்படுகின்றார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் ஹலாலான வருமானத்தை பெருக்கி கஷ்டங்களை நீக்கி அருள் புரிவாயாக அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். எங்களில் யாரெல்லாம் கடன் தொல்லையால் கஷ்டப்படுகின்றார்களோ அனைவர்களுக்கும் கடன் தொல்லையை நீக்கி எங்கள் அனைவரையும் கடன் தொல்லையிலிருந்து
பாதுகாத்து அருள் புரிவதோடு எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் கடன்காரர்களாக மரணித்து விடாமல் எங்களையும் பாதுகாத்து அருள் புரிவாயாக யா அல்லாஹ். எங்களில் யார் யாரெல்லாம் பிள்ளை செல்வங்கள் இல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் எங்களிடம் யார் யாரெல்லாம் பிள்ளை செல்வங்களுக்காக துவா செய்ய சொன்னார்களோ அவர்களுக்கும் நற்குணம் நிறைந்த சாலிகான பிள்ளை செல்வங்களை தந்து பாதுகாத்து அருள் புரிவாயாக யா அல்லாஹ். எங்களிலும் யார் யாரெல்லாம் சொந்த இல்லங்கள் இல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் சொந்த இல்லங்களை தந்து அருள் புரிவாயாக யா அல்லாஹ். யார் யாரெல்லாம் எங்களிடம் எந்தெந்த ஹைரான தேவைகளுக்கும் துவா செய்யும்படி சொன்னார்களோ அவர்கள் தேவைகள் எல்லாம் அவர்களுக்கு பூர்த்தி செய்து வைப்பாயாக யா அல்லாஹ். எந்த சூழ்நிலையிலும் குஃப்ரில் கொண்டு விட்டுவிடும் வறுமையோ மற்றவர்களோடு எங்களை வந்து அண்டிவிடாமல் பார்த்து அருள் புரிவாய பாதுகாத்து அருள் புரிவாயாக யா அல்லாஹ். எந்த சூழ்நிலையிலும் செருக்கான காரியங்களில் நாங்கள் ஈடுபட்டு விடாமல் எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக யா அல்லாஹ். எந்த சூழ்நிலையிலும் ஹராமானவற்றில் மீது நாட்டம் வந்து விடாமல் எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக யா அல்லாஹ். எந்த சூழ்நிலையும் உன்னை தவிர்த்து வேறு எவருக்கும் நாங்கள் அடிமைகளாக ஆக்கிவிடாமல் எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக யா அல்லாஹ். உன்னுடைய கிருபையை கொண்டு எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் பொய் பேசாமலும் புறம் பேசாமலும் கோல் சொல்லாமலும் மற்றவர்கள் மீது பொறாமை கொள்ளாமலும் மற்றவர்கள் கோபதாபத்திற்கு ஆட்பட்டு விடாமலும் மற்றவர்களின் கண்ணீர்களினால் பாதிக்கப்பட்டு விடாமலும் எங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக யா அல்லாஹ். மற்றவர்களின் பார்வைக்காக தொழுது பெருமைக்காக தர்மம் செய்து மற்றவர்களின் பாராட்டுக்காக தீன் சேவை செய்து உன் கோபத்தை பெறக்கூடியோர் கூட்டத்தில் எந்த சூழ்நிலையும் நாங்கள் சேர்ந்து விடாமல் உன்னுடைய கிருபையை கொண்டு காப்பாற்றி அருள் புரிவாயாக யா அல்லாஹ். நாங்கள் உனக்கு பிடித்தமான நல்ல அடியார்களாகவும் நல்லவர்களாகவும் உண்மையாளர்களும் நேர்மையானவர்களாகவும் ஏழைகளுக்கு உதவக்கூடியவர்களாகவும் எத்தீம்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்களாகவும் வாழ அருள் புரிவாயாக யா அல்லாஹ். நாங்கள் சமுதாயத்தின் மீது பற்று உடையவர்களாகவும் சமுதாயத்திற்கு சேவை செய்பவர்களாகவும் வாழ அருள் புரிவாயாக யா அல்லாஹ். நாங்கள் கேட்டவற்றிலும் கேட்காதவற்றிலும் எங்களுக்கு நீ ஆடியிருக்கும் நன்மைகள் அதிகமாக்கி தந்து எங்களுடைய இம்மையின் வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் ரஹமத்தானதாகவும் பரக்கத்தானதாகவும் சலாமத்தானதாகவும் அவை அமைய அருள் புரிவாயாக யா அல்லாஹ். நாங்கள் கேட்டவற்றிலும் கேட்காதவற்றிலும் எங்களுக்கு ஏற்பட இருக்கின்ற தீங்குகள் துயரங்கள் கஷ்டங்கள் சிரமங்கள் அனைத்திலிருந்து பாதுகாத்து அதனின்றும் எங்களை காப்பாற்றி எங்களுடைய இம்மை வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் ரஹமத்தானதாகவும் பரக்கத்தானதாகவும் சலாமத்தானதாகவும் அமைய அருள் புரிவாயாக யா அல்லாஹ். நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் சிறிதும் பெரிதுமாய் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து பாவ மன்னிப்பளித்து விமோச்சனம் கிடைக்க அருள் புரிவதோடு நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கவாதிகளாகவும் ஆக்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ். எங்கள் நாயகம் உனது ஹபீப் முகமது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் அன்னவர்களின் தோழர்கள் வழிவந்தோர் உம்மத்தவர்களின் நல்லடியார்கள் மீதும் அவர்களின் பொருட்டால் எங்கள் மீதும் உனது ஆசியும் சாந்தியும் சலாமும் பரக்கத்தும் அருள் புரிவாயாக யா அல்லாஹ். அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அனைத்து உலகையும் எங்களை படைத்து பரிபாலித்து எங்கள் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து வைத்து இலாஹுவாக இருக்கின்ற அல்லாஹ் உனக்கே உரித்தாகும் யா அல்லாஹ். ரப்பனால் அல்லாம்னா அன்ஃபுன்சனா எல்லாம் தஃபீல் அன்னவ தரஹம்னா லக்கோனா மினல் ஹாசிரின் ரப்பனா ஆத்தினா ஃபி துன்யா ஹஸனத்தம் வபில் ஆஹிரத்தி ஹஸனத்தம் வகீனா அதாபனா ஸல்லல்லாஹு அலா கைரி ஹல்கி சையிதினா நபியினா வ மௌலானா முஹம்மதின் வலா ஆலி சையிதினா முஹம்மதின் வ பாரிக் சல்லிம் அலைஹி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் சலாமுன் அலல் முர்சலின் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்க தெரிஞ்சுக்கணுன்னா ஷேர் பண்ணுங்க, சேனல் வளர்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.